தேவையா அல்லாஜி ரோட்டில் இருக்கும் நண்பர்கள் தயவு செய்து இந்த ஊடகத்தில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வாங்க. இந்த பந்தலில் வந்து அமருமாறு ஓரிரு நிமிடங்கள் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு நாம் ஆதரவளிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆதரவளிக்கவில்லை, நாங்களே போராட வந்திருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் எந்த மதவாதியையும் யாரையும் நாம் தமிழ்நாட்டில் விடமாட்டோம். காரணம், எங்களுடைய தமிழர் பண்பாடு, தமிழரை பற்றி சொல்லும் போது அந்த வாடிவாசல் திறந்தே ஆக வேண்டும். அங்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆக வேண்டும். 500 நோட்டு 1000 ரூபாய் நோட்டு ஒரே நிமிஷத்துல செல்லாதுன்னு சொல்லி அறிக்கை விட முடியும். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சட்டங்கள், நாளுக்கு ஒரு சட்டம் துக்ளக் மாதிரி போடுறீங்க. அதுக்கெல்லாம் சட்டம் போட தெரியுது அவங்களுக்கு. காவிரி மேலாண்மை அமைக்க சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லுது. அதுக்கு என்ன சொன்னீங்க? அமைக்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்றதுக்கு முடியுது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு உங்க அவசர சட்டம் போட முடியாதா? நீங்கள் ஆட்சிக்கு வந்து இதுவரை போட்ட அவசர சட்டங்கள் 23. இந்த 24வது இந்த அவசர சட்டம் போடவே தமிழர் வாழ்க. தமிழர் பண்பாடை நாங்கள் காப்பாற்றியே தீர்வோம். இனி வரும் காலங்களில் எந்த காலத்திலும் அவர்கள் மேலே மத்திய அரசு கை வைக்க கூடாது. இது
இதோட முடிகிற கூட்டம் அல்ல, இதோட முடிகிற போராட்டம் இல்ல. அடுத்தது நாங்கள் போராடிய தீர்வோம், அவருக்கு உண்டான இழப்பை நாங்கள் வாங்கி கொடுத்த தீர்வு என்பதை கூறிக்கொள்கிறேன். போராடுவோம் 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 தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் நடத்துவோம் 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 போராடுவோம் போராடுவோம் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் அனைத்தும் தாய்மார்களே, மாணவர்களே, தேவையான விவசாய பெருமக்களே, உங்கள் மலைநாட்டு போராட்டம் தமிழகம் நிலநாட்டிய போராட்டம், தமிழகம் ஜல்லிக்கட்டுக்காக போராடும் போராட்டம், நாட்டின் தொடர்ச்சிகளை இந்த தமிழகம் ஏழு நாட்டார்கள் என்று मैं लाइव जाला का टीवी चैनल भाई இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு எங்களுக்கு காலமில்லாத மனசு நிறுவப்பட்டது அதாவது அவர் தெரிவித்த நாம் தமிழர்களே இருக்கிறோம். ஆனால் இது வெற்றி பெற்றிருக்கோம். ஆதரவு நாம் வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி பெற்றிருக்கோம். ஒரே ஒரு ஆளுநர் தமிழர்கள் நடத்தி கல்விக்கிட்டு உங்களுக்கு முஸ்லீம் ஆதரவு கொடுக்கிறாங்க. நீங்க வெற்றி பெற்று அளித்துங்க. அன்பார்ந்த தோழர்களே, நான் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லி எங்களை வேறுபடுத்தி விடாதீர்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஒன்றுதான். ஆனா இங்க இருக்கிறவங்க மட்டும் எல்லாமே தமிழ் முஸ்லிம். இந்தியாவில் இருக்கிறவங்க மச்சானா
இது மாமச்சான வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு முஸ்லீம் சொன்னாரு. இருந்தாலும் நான் சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க. எல்லாம் மாமச்சானா தான் பழகின்னு இருக்கிறோம். இனிமேல பால் எல்லாரும் ஒரே இதுதான். அதாவது முஸ்லிம் சமுதாயத்தில் நம்மளுக்கு கொடுக்கிற ஆதரவு பெரிய வெற்றி. பெரிய வெற்றி. நம்ம முஸ்லீம் கொடுக்கிற வெற்றி வந்து நமக்கு ஆதரவு வந்து பெரிய வெற்றி. அடுத்தபடியாக இந்த தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு ஒன்றியத்தில் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம். அனைத்து பத்திரிகை நிருபர்களுக்கும் இதே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த போராட்டம் அமைந்துள்ளது. அனைத்து சமுதாயத்தினருக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்ததற்கு இந்த போராட்ட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தீர்வு காண தீர்வு காணல நீ பேசணும். இது தீர்வு காண எல்லாம் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. தீர்வு காண வரையும் போராடுன்னு சொல்லுவாங்க. மாணவர்களே, இங்கே நமக்கு எழுச்சி ஊட்ட வந்திருக்கும் முஸ்லிம் நண்பர்களே, உங்கள் நமது பாரம்பரிய ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று தமிழ் உணர்வோடு தமிழ் பாசத்தோடு ஒரு அண்ணன் தம்பியாகவும் மாமன் மச்சானாகவும் நமது கூட தெரிவித்துக் கொண்டு இனி வரும் காலங்களில் எங்களுக்கும் அன்பு சகோதரர் முஸ்லிம்களுக்கும் நல்லதொரு நட்பினை ஏற்படுத்திக் கொண்டு இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு விடும் வரை ஓயாமல் போராடி கொண்டே இருப்போம் என்று இந்த முஸ்லிம் நண்பர்களின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஓய மாட்டோம். ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை ஓய மாட்டோம். மத்திய அரசு ரத்து செய், ரத்து செய். பீட்டாவை ரத்து செய். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் கோவில் சார்பாக நன்றி மாமா மச்சானா பேசல. நாங்களும் உங்களை ஒருத்தர் பாலக்கோட்ல மட்டும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தமிழர்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அதை நிரூபிக்கிற வகையா அவங்க எல்லாருமே கொண்டா சேர்ந்து வந்து நம்ம அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா முஸ்லிம் சொல்லி ஒரு சிலர் 2 பேர் இருந்தாங்க. பட் நம்ம பாலக்கோட்ல மட்டும் அப்படியே நம்ம கலாச்சாரம் தமிழ் மக்களோட கலாச்சாரம் வந்து ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடந்தே ஆகணும். உங்களுக்கு நான் ஆதரவா இருக்கும்னு சொல்ற முஸ்லிம் நண்பர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒற்றுமை எப்போதும் நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் பண்பாட்டாகட்டும், வேற எந்த மத கலாச்சாரத்துடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எந்த அரசு இடையூறு வந்தாலும் நாங்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு தமிழ் அதற்கு பிறகுதான் நமக்கு ஜாதி மதம் எல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அனைவரும் தமிழர்கள். எங்கள் உயிரையும் கொடுக்க துச்சமாக நினைத்து கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை தெரிந்து கொள்ள இந்த நேரத்தில் இனி வருங்காலங்களில் எந்த அவனுடைய பண்பாட்டில் கலாச்சாரத்தில் தமிழினத்தில் நீ கை வைத்தால் நீ தாக்கிலே இருக்க மாட்டாய். சுப்பிரமணியன் சொல்கிறார் நம்முடைய மாணவ செல்வங்களை பார்த்து பொறுக்கிகள் என்று. பொறுக்கி நீதானா பொறுக்கி 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 எப்படி அடிக்கிறோம் பாடுறாங்க. நாங்க அடிக்க வேண்டிய எங்க தாய்ப்பாவே உன்னை
ஞாபகம் வச்சுக்கோ. எங்க இந்த ஜார்ஜ் ஜபால் காமிக்கிறீங்க வித்தையெல்லாம் அதெல்லாம் அங்கேயே வச்சீங்க. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா விஷயத்திற்கும் எழுவோம். இதற்கு மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல எங்களுடைய இலக்கு. அனைத்து விஷயங்களுக்கும் மாணவ வேண்டும். ஏமாற்றுதல், கொள்ளையடித்தல் இதெல்லாம் நீங்கள் மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். இனிமேல் வரும் காலங்களில் தமிழராகட்டும் யாருடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் கை வைக்க கூடாது என்று இந்த கூட்டத்தை மூலம் எச்சரித்துக் கொள்கிறோம். சுப்பிரமணிய சார் வந்து பொறுக்கி சொல்றாங்க. அந்த பொறுக்கினா எல்லா இடத்துலயும் பாதுகாப்பா இருக்காங்க. அந்த பாதுகாப்பு